75 வீடுகள் உள்ள கிராமத்தில் 51 IAS IPS அதிகாரிகள் பணிபுரிந்து வரும் அதிசயம். விண்வெளி அணு ஆராய்ச்சி என உயரிய பதவியில் கொடிகட்டி பறக்கும் கிராமத்தினர் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த அதிசய கிராமம் எங்குள்ளது? பயிற்சி மையமே இல்லாமல் எப்படி இவர்கள் சாதிக்கின்றனர்? வாருங்கள் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நமது நாட்டில் பள்ளி பருவத்திலிருந்து குழந்தைகள் தங்களது பாட புத்தகத்தில் தங்களது பெயருக்கு பின்னால் IAS IFS IPS என பட்டங்களை எழுதி வைத்திருப்பார்கள். அதனை பார்க்கும்போது நமது எதிர்கால லட்சியங்களை நாம் கவனம் சிதறாமல் இருக்க பள்ளி ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அது காலப்போக்கில் அந்த புத்தகத்தை தூக்கி போடுவதைப் போல நாமும் அந்த கனவினை தூக்கி போட்டு விடுவோம். ஆனால் இங்கு ஒரு கிராமத்தில் வெறும் 75 வீடுகள் மட்டும் இருக்கும் நிலையில் 51 IAS IPS என மிக உயரிய பணியில் உள்ளனர். கண்டிப்பாக இந்த செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மதோபட்டி என்ற கிராமத்தில் தான் இந்த ஆச்சரியங்கள் நிறைந்துள்ளன. நாட்டிற்கு உயர் அதிகாரிகளை உருவாக்கி தரும் ஃபேக்டரியாக இருக்கும் இந்த கிராமத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்துள்ளன. ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமத்தில் வெறும் 75 வீடுகள் மட்டுமே உள்ளன. அதிலும் 75 குடும்பங்களில் இருந்து 51 IPS மற்றும் IAS அதிகாரிகள் மட்டும் உருவாகவில்லை. விண்வெளி, அணு ஆராய்ச்சி, வங்கி, இந்திய வெளியுறவுத்துறை, இந்திய வருவாய்த்துறை உட்பட பல உயர்தர பணிகளிலும் பணிபுரிகின்றனர். சுதந்திர போராட்ட வீரர் தாக்கூர் பகவதித்தின் சிங்கும் அவரது மனைவி ஷாம்ரதி சிங் இருவரும் இந்த கிராமத்தில் 1917ஆம் ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க தொடங்கினர். ஆரம்பத்தில் ஷாம்ரதி பெண்களின் கல்வியில் கவனம் செலுத்திய நிலையில் பின்னாளில் ஆண்கள் சிறுவர்களும் கல்வி கற்க தொடங்கினர். கல்விக்கான முக்கியத்துவத்தை அக்காலகட்டத்தில் கிராம மக்கள் உணர்ந்ததன் விளைவே கிராமத்தின் இன்றைய நிலை. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் இஸ்ரோ, பாபா அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றிலும் பணிபுரிந்து வருகின்றனர். கிராமத்தில் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் உள்ளூரில் திருவிழா நாட்களின் போது முழு கிராம சாலைகளையும் சிவப்பு மற்றும் நீல விளக்குகள் கொண்ட கார்கள் அலங்கரித்து விடுமாம். சுதந்திர காலத்திலேயே கல்வியின் முக்கியத்துவத்தை இவர்கள் உணர்ந்ததால் இந்த அளவுக்கு கிராம மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது.